ஃபர்ஸ்ட் அந்த பாத்ரூம்ல அந்த ஃபைட் சீன் இருக்கும்போது வந்து சார் காலைல வந்தாரு. வந்துட்டு நல்லா பண்ணுங்க காளி அப்படின்னு சொல்லிட்டு சார் போயிட்டாரு. நானும் பீட்ரைன் மாஸ்டர் மட்டும்தான் இருந்தோம். என்ன ஒரு நாள் வச்சு செஞ்சாரு. ஸோ அது வந்து இப்போ தேட்டர்ல பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இப்போ ஏதாவது அடி ஏதாவது பட்டுதா? நிறையா. எனக்கு அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட் அந்த ஃபைட் முடிச்சுட்டு கரெக்டா இங்க பெரிய அடி ரிங் ஃபிங்கர்ல. இதெல்லாம் பீட்ரைன் மாஸ்டர் பார்க்கணும். இன்டர்வல் பிளாக்ல அப்படியே பிரதர்ஸ் ராயன் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கும் போது அது வந்து வேற லெவல்ல இருந்தது. ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து மோக்கோ போட் அப்படிங்கிற ஒரு கேமரால ஷூட் பண்ணோம். அது எப்படின்னா அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாங்க. கரெக்டாக அது வந்து சாருக்கு போவோம், அதுக்கப்புறம் சந்தீப் போவோம், அப்புறம் எனக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ வந்து நீங்கள் படத்தில் 5 செகண்ட்ஸ் அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறீங்கன்னா அது ரியல் டைமில் 1 செகண்டில் நாங்கள் முடிச்சிடணும் அந்த ஆக்ஷன் ஃபுல்லாக. எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் தள்ளிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பீட்ரைன் மாஸ்டர்லாம் எனக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மேன் செக் பாஸ் மாதிரி காலை தூக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் வேற இருக்காரு. அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி அன்னைக்கு ஓணம் வேற. அன்னைக்கு காலைல வந்து ஓணம். நான் வேற ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வீட்டிலேருந்து வந்தேன். பார்த்தா ஒரு 40 பேர் என்னை கொலை பண்ண வச்சுட்டாங்க. ராயன்ல நிறைய இருந்திருக்கு. மெயின்லி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து நாங்கள் ஈசிஆர்ல பெரிய ஒரு 5 ஏக்கர்ஸ்ல வந்து அந்த அப்படியே அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் தான் ஃபுல்லாக பண்ணார். ஸோ அது ரொம்ப ரியலாக இருக்கும். அந்த செட்டு வந்து ஒரு 5 ஏக்கர்ஸில் வந்து திடீர்னு ஷூட் வந்து அந்த எண்டில் இருக்கும். ஸோ ஆட்டோவில் தான் போவோம் ஃபுல்லாக செட்டுக்குள்ளேயே வந்து தனுஷ் சார் ஓட்டுவார். அப்படியே நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அது பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. பயங்கர இதாக இருந்துச்சு. அண்ட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். எந்த ஆக்டராக நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் எடுத்துக்கிட்டாலும் கடைசியாக வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்டேருந்து அந்த வர வேலிடேஷன் தான் எல்லா ஆக்டருக்கும் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இப்போது ராயனில் வந்து என் ஒர்க் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க கிரெடிட் வந்து டைரக்டர் தனுஷ் சாருக்கு தான். அண்ட் என்னோட சின்ன ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், என்னோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்சென்ட் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவர் பார்த்து பார்த்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் அதனால தான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. செம்மையாக இருந்துச்சு எனக்கு அந்த அந்த சீன். அந்த ஷாட் வந்து இப்போ ராயனில் ஏதாவது ஒரு ஷாட் டப்புன்னு எனக்கு மெமரபிள் அப்படின்னா அந்த 3 பிரதர்ஸ் நிற்கிற இந்த ஷாட் தான். வீட்டில் ராயன் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஐ திங்க் வரும்போதே நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க வீட்டில் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஒன்று அவங்க எல்லாரும் ஹார்ட் கோர் தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வீட்டில், இன்க்ளூடிங் மை சிஸ்டர், அம்மா எல்லாருமே. ஸோ அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. அண்ட் படம் பார்த்து ஃபஸ்ட் டே வந்து நான் வந்து காலைல ஃபஸ்ட் ஷோ ரோஹினியில் பார்த்துட்டு நான் சொன்னேன் ஈவினிங் நம்ம ஃபேமிலியோட சத்தியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமில் ஈவினிங் ஷோ போய் பார்க்கும்போது தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத இடத்துல வந்து பயங்கரமான ரெஸ்பான்சஸ்லாம் இருந்தது. ஸோ தேவர் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஏன்னா என்னோட ஒரு படம் அவங்க ஃபஸ்ட் டைம் தேட்டரில் போய் பார்த்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்தது வந்து ஃபார் தெம் ஆல்சோ இட் வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆஸ் அ ஹோல் ராயன்னாலே எனக்கு ஒன்லி குட் மெமரிஸ் தான். ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, இப்போ ரிலீஸ்க்கு அப்புறமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி மெமரிஸ் தான். சூப்பர். எங்களுக்குலாம் ஒரு ஆசை என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அழகழகான ரோல்ஸ் அண்ட் மல்டி ஸ்டாரெல்லாம் பயங்கரமாக வந்து பண்ணி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் எங்களுக்கு வந்து காளிதாசை மட்டும் அப்படி அவர் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டோனா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது எப்போ பண்ண போறீங்க? அதை பத்தி சொல்லுங்களேன். நல்ல கதை வந்தா பண்ணிடலாம். ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து எங்கேயோ வந்து நான் பண்ண வேலை கரெக்டாக இருந்துச்சு. என் ஒர்க்கு பிடிச்சனால தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ அது வந்து சரி ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையை உடைக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நல்ல சாலிடான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். சரி நம்ம எதுவுமே டிசைட் பண்ணிக்க முடியாது. ஒரு படம் ஹிட்டாகவும் ஃப்ளாப் ஆகும், அது வந்து நம்ம கையில் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கான்ஷியஸாக நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ரைட்டான ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிட்டு